தெரிவித்துக் கொள்கின்றோம். சகோதரர்களே, இன்று நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக ரிட்டர்னிங் ஆஃபீஸர், அதாவது மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் நம்முடைய வேட்பு மனுவை தாக்கல் செய்திருக்கின்றோம். வெற்றிகரமாக தாக்கல் செய்திருக்கின்றோம். மக்களுடைய ஆதரவோடு, எழுச்சியோடு, கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி மக்களுடைய அன்போடு இந்த வேட்பு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய அன்பு சகோதர சகோதரிகள், பெரியோர்கள், தாய்மார்கள் எல்லோரும் கூட பாரத பிரதமர் அவர்கள் 3வது முறையாக ஆட்சி கட்டிலே அமர்த்தப் போகின்றார். அதுவும் கூட 400 உறுப்பினர்களை தாண்டி பாரத பிரதமர் அவர்களை அமர்த்தப் போகின்றார். அதில் நிச்சயமாக கோவை மக்களுடைய குரலாக அங்கே வேட்புமனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய எங்களுடைய குரல் அங்கே இருக்கும் என்கின்ற நம்பிக்கை முழுமையாக எங்களுக்கு இருக்கு. கோயம்புத்தூர் மக்களை பொறுத்தவரை கடந்த 10 நாட்களாகவே மிகப்பெரிய அன்பை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். சூலூராக இருக்கட்டும், பல்லடமாக இருக்கட்டும், நகர்பகுதிகளாக இருக்கட்டும், கவுண்டம்பாளையமாக இருக்கட்டும், சிங்காரல்லூராக இருக்கட்டும், கோயம்புத்தூர் தெற்கு வடக்காக இருக்கட்டும், எல்லா இடத்திலும் கூட மிகப்பெரிய அன்பை செலுத்துகின்றார்கள். கோயம்புத்தூருடைய குரல் பாராளுமன்றத்திலே கம்பீரமாக ஒலிக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். அதனால் நிச்சயமாக நாங்கள் இதை செய்வோம். கோயம்புத்தூர் மக்களுக்கு உறுதுணையாக இருப்போம். வளர்ச்சியிலே பங்கெடுப்போம். வளர்ச்சியை வேகப்படுத்துவோம். அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையையும் கூட கலந்து கொடுப்போம் என்று இன்று உறுதியேற்கின்றோம். வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்கள் நன்றிகளை தெரிவித்து, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்கன்னா பதில் சொல்கிறேன். மேடம், அதாவது இன்று நம்முடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் யாரெல்லாம் கட்சியினுடைய கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் மட்டும் அழைத்திருந்தோம். வேட்புமனு தாக்கல் வெற்றிகரமாக செய்திருக்கின்றோம். ஒரு எழுச்சியான ஒரு வேட்புமனு தாக்கல் நடந்திருக்கிறது. எங்களுக்கு தெரியும், களத்தை பார்க்கும் பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றி உறுதிப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக மக்கள் 10 ஆண்டு காலமாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பக்கம் பிரதமருடைய ஆட்சி, இன்னொரு பக்கம் பிரதமருடைய குரலாக கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் இல்லை என்பதையும் கூட மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். 2021 எங்களுக்கு கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அருமை அக்கா வானதி சீனிவாசன் அவர்களை கோயம்புத்தூர் மக்கள் அன்பு பரிசாக கொடுத்திருக்கின்றார். இந்த முறை 6 சட்டமன்ற தொகுதி நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகள், பெரியோர்கள், தாய்மார்கள் இணைந்து மோடி அவர்களுக்கு அன்பு பரிசாக கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியை